பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியே ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறை காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். நாம் காண இருப்பது தனுசு. காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு பாக்கியம், காலபுருஷனுக்கு லட்சியம், காலபுருஷனுக்கு உத்தமம், காலபுருஷனுக்கு நீதி நெறிக்கு உரியவர். நீ புரிந்து கொள்வதற்காக உன்னுடன் இருக்கும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வது தவறு. நீ புரிந்து கொண்டாய் என்பதற்காக எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வது தவறு. அப்ப யார் என்ன செய்றாங்க? நிறைய இருக்கு. இறைவன் அருளால் இங்கே செய்யக்கூடிய பூட்டுக்கள், இங்கே திறக்க முடியாத சாவிகள், இங்கே திறக்க முடியாத இங்கே இந்த பயிர் நல்ல பயிர்களை காப்பாற்றுறதுக்கான கலைகள் ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அப்படிப்பட்ட கலைகள், அப்படிப்பட்ட தலைகள், அப்படிப்பட்ட பூட்டுக்கள், சாவிகள் அத்தனையும் நமக்கு வேண்டப்பட்டதை நான் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. அத்தனை நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் உச்சத்தில் இருக்கக்கூடியது, உயர்வில் இருக்கக்கூடியது, உச்சத்தில் இருக்கக்கூடியது, உயர்வில் இருக்கக்கூடியது, நல்ல குணத்துக்கும் இருக்கக்கூடியது, குறிக்கோளாக இருக்கக்கூடியது, என்றுமே மறக்க முடியாத நன்றி விசுவாசத்தில் இருக்கக்கூடியது தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர். அதனால தான் உபய லக்கணமாக வச்சுருக்காங்க, உபயராசியை வச்சுருக்காங்க, பாக்கியத்துக்கு கொடுத்துருக்காங்க. பாக்கியத்துக்கு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? எல்லாத்தையும் பாக்கியத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதனால தான் பாக்கியத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உச்சம். முதல் பாயிண்ட், உங்கள் ராசிநாதன் உச்சம். யாருக்கு உரியவர்? 7க்கும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய ராசி தனுசு. அப்போ தனுசுக்கும் கண்டிப்பாக உங்கள் தனுசு ராசிநாதன் குரு உச்சத்தில் இருக்கிறார். அப்போ உச்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாக யார் வீட்டில் இருக்கார்? கடக வீட்டில் இருக்கார். அப்போ கடக வீட்டில் உச்சத்தில் இருக்கும்போது நட்பு கிரகம் உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய தசாபத்தியை முதல்ல பார்த்துக்கங்க.
4க்கும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அப்போ தனுசு 4க்கு உரியவன் மீனம். அப்போ மீனத்துக்குரியவன் அவன் தான். காலபுருஷனுக்கு 11, காலபுருஷனுக்கு 9, 9க்கும் 11, 9க்கும் 12க்கு உரியவன். 9க்கும் 12க்கு உரிய குரு வந்து உச்சத்தில் இருக்கார் காலபுருஷனுக்கு. அப்போ உச்சத்தில் இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பாக்கியத்தை கொடுக்கணும், நல்ல வெளிநாடு போகணும். ஒரு முறையாவது தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க வெளிநாடு போகாமல் இருக்கவே முடியாது. இது சேலஞ்ச். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் தயவுசெய்து. அப்படிப்பட்ட தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மாதம். வேலையில் ப்ரொமோஷன், வேலை, அறக்கட்டளை, அறநிலையம், மஞ்சள், கரும்பு, வியாபாரம், வெளிநாடு, ஆன்மீகம், தேடல்கள், உற்சவங்கள், கோயில் திருவிழாக்கள், அந்த கட்டுமானங்கள், அந்த கட்டுமானங்கள், அதே மாதிரி எந்தெந்த நாட்டில் என்னென்ன அதாவது அதாவது என்ன சொல்கிறது பட்டமளிப்பு, அதாவது ஐஐடி, எம்ஐடி, அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் உரித்தானவர் தனுசு. சாதாரண நிறுவனங்களுக்கு இல்லை, சாதாரண கல்வி நிறுவனங்களுக்கு அல்ல. தனுசு வந்து பெரிய பெரிய பட்டமளிப்புக்கு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு, அதைத்தான் சொல்ல வந்தேன். பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் இங்கிலாந்தில், நம்ம யூனிவர்சிட்டி சொல்கிறோம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சொல்கிறோம். அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிக்கெல்லாம் தகை சான்ற அதிகாரம் படைத்தவர், தகை சான்ற கட்டளை இடுபவர், தொண்டு செய்யக்கூடியவர் தனுசு தான். தோட்டி வேலையும் செய்யும், தொண்டமான வேலையும் செய்யும். அதுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இதயம் தனுசு, எல்லாத்தையும் தாங்கக்கூடியது தனுசு. எல்லா அகிம்சையும் எல்லா தியாகத்தையும் உருவாக்கக்கூடிய இடம் தனுசு. உங்கள் ராசியை பார்த்துக்க. உங்கள் ராசி தனுசு. உங்கள் தசா புத்தி அந்தரம், குரு உச்சம், சனி வக்கரம். குரு உச்சம், சனி வக்கரம். இப்போ 2 பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட், அதை புரிஞ்சுக்கங்க. 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ கன்னி ராசினா வக்கரம் வந்து கெடுதீசன்னு சொல்லுவாங்க, தனுசுக்கு செய்யாது. அதனால வக்கரமும் நல்லாயிருக்கும், குருனுடைய உச்சமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் தசா புத்தியை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்கனவே குருமங்கள யோகம் வேறு, குருமங்கலம் செவ்வாய் வேற பார்க்குறாரு. இந்த மாதத்தில் உங்களை பார்க்குறாரு. திருமணம் ஆகாதவங்க, அது சொன்னோம்ல, ஆடி மாதத்தில் எல்லா விரதமும் நம்ம இருக்கிறோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி குருமங்கள யோகமும் இருக்குது. இந்த மாதத்தில் குருமங்கள யோகமும் இருக்குது உங்களுக்கு, பார்த்துக்கங்க. குருமங்கள யோகமும் இருக்குது. நிச்சயமாக எல்லா வகையிலும் சிறப்பாக அமையும். இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, கோதண்டராமர் வழிபாடு, ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வாங்க. கோதண்டராமர் வழிபாடு பண்ணுங்க. வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுங்க. நிச்சயமாக சார், இதுவரையும் நீங்கள் பட்ட 7.5 அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி பட்டுங்க யாருங்க கேட்டாங்க? யார் உங்களை காப்பாற்றினாங்க? உங்கள் தசா புத்தி தான் காப்பாத்துச்சு. உங்கள் அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர், ஜோசியரை காப்பாற்ற மாட்டாங்க. தசா புத்தி மட்டும் காப்பாற்றும். இப்போ தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒன்று சொல்லிக்கிறேன். தனுசுக்கு யார் பகை? புதன். யாருக்கு உரியவர்? ராசிக்கு 7க்கும் 10க்குரியவர். 7க்கும் 10க்குரியவர் மட்டும் கவனமாக புதன் பார்த்துக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் புத்தி. இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்குவதற்கான வழியை தேடுங்கள், வெற்றியை கொண்டாடுங்கள். நல் வாழ்த்துக்கள்.